விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த முறை திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் இந்திய அரசியலில் மாற்றத்தை கொடுத்து இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கொட்டும் முரசுக்கு வாக்கு சேகரித்தார். அரசியலே மாற்றி அனுப்பி இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வச்சு அனைத்து புதுமையான திட்டங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, சென்னைக்கு அடுத்தது சிறந்த தலைநகரமா இருக்கிறது மதுரை மாவட்டம் தான். நிச்சயம் நீங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொண்டு வர முடியும். அதுக்கான சில கரெக்டான வேட்பாளர் அங்க போனோம். அண்ணன் நீங்க சட்டமன்றத்தையும் நான் பாராளுமன்றத்தையும் சேர்ந்து இந்த மக்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிறோம். அதனால ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்தில் எல்லாரும் வாக்குகளை கொடுக்கணும் நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். மீண்டும் சொல்றேன், ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். மறுபடியும் சொல்றேன், ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். வரவேற்பு எல்லாருக்குமே நன்றி, நிர்வாகிகளுக்கு நன்றி, மக்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். பெரம்பலூர் குன்னம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,40,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் மருதையான் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தஞ்சை மாவட்டம் நடுவூரை சேர்ந்த வாசுதேவன் என்பவர் ஓட்டி வந்த காரை சோதனை செய்தபோது அவர் உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 1,40,000 பணம் எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அதனை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் குன்னம் சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேனி தொகுதி வேட்பாளர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பிரச்சாரத்தில் பேசிய அண்ணாமலை, 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காது என்றும் தொண்டர்கள் அனைவரும் தினகரன் பின்னால் வந்துவிடுவார்கள் என்றும் பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தினகரன் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அதிமுக மற்றும் திமுக தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து மறைமுகமாக வேலை செய்வதாகவும் விமர்சித்து பேசினார். ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லைங்க, 33 மாசம் ஆட்சியில் இருந்துகிட்டு விளம்பரமா போட்டு நான் வேலை செய்திருக்கின்றேன் வாக்களியுங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 10 ஆண்டு காலமாக ஏழை மக்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், இளைஞர்கள் இவர்களை மையமாக வைத்து ஒரு அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியில எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க முடியும் என்று காட்டி இருக்கின்றோம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி ஐயாவுக்கு கிடைச்சாங்க. 2019 303. இன்னைக்கு 2024 மோடி அவர்கள் நம்ம கிட்ட கேட்கிறாங்க, 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டை வளமாக்குவதற்கு, வலுப்படுத்துவதற்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தேவை. அதிலே அண்ணன் டிடிவி அவர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து சென்ற சுற்றுலா பயணிகளின் வாகனம் குமுளியிலிருந்து மூணாறு நோக்கி சென்று கொண்டிருந்த போது ராஜாக்காடு வட்டக்கண்ணிப்பாறை என்ற இடத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு குழந்தையும் 20 வயது இளைஞனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த கருங்குழி காலனி பகுதியைச் சேர்ந்த காய்கறி வியாபாரி சக்திவேல், இவருக்கும் கருங்குழி பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் சங்கர் என்பவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி சங்கர் மற்றும் அவரது மகன்கள் சேர்ந்து சக்திவேலை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சக்திவேல் வடலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்காததால் மனவேதனை அடைந்த சக்திவேல் தனக்கு நடந்த கொடுமையை பற்றி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் சம்பந்தப்பட்ட சங்கரின் உறவினர்கள் திமுக நிர்வாகிகள் என்பதால் புகார் அளித்து 16 நாட்கள் ஆகியும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனையுடன் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.